மாயா பூர்ணிமா இவங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். தினேஷ் ப்ரோனா விசித்திரமா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீக்கெண்ட் எபிசோடு வந்துருச்சு. வந்தோன்னே நம்ம கமல் சார் இருந்துக்கிட்டு சொல்கிறாப்புல, நம்ம விஜயகாந்த் இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஃபஸ்ட்டு ப்ரோமோவில். அண்டு நெக்ஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு நம்ம ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கமல் சார் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கலை உலகம் அந்த மாதிரி கலை உலகமாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் இருந்துக்கிட்டு நம்ம குரூப் ஜாயின் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு இது தான் சொல்லிட்டு இருந்தார். கலை உலகம்னா என்னென்னா, நம்ம எல்லோரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு ஒவ்வொரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வீக்கெண்டில். அண்ட் இன்னொரு இதில் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர், அந்த வீக்குக்கு ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதை பற்றி நம்ம கமல் சார் சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த வாரம் தான் ரொம்ப மும்முரமாக டீமாக விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குறைய சொல்கிறாப்புல. இவர் இப்போ தான் எபிசோடை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பையிலேருந்தே அவங்க டீமாக தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தரல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நம்ம 3ஆவது ப்ரோமோவில் என்னன்னா, நம்ம அர்ச்சனா வச்சு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது, நீங்கள் இந்த டீம்லேயும் சேரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை சொல்கிறாங்க நம்ம கமல் சார். அதுக்கு இருந்துக்கிட்டு அர்ச்சனா ஐயோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தலைமை புட்டு வைக்கிறாப்புல எல்லாமே. நம்ம கரெக்டாக எப்போயுமே நம்ம தலைமை பயந்து பேசுவாப்புல. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டார் நம்ம விஷ்ணு. அதனால் பயந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப கணீர்னு தான் பேசுகிறாருன்னு தான் சொன்னோம். அண்ட் அதுவும் மாயா பூர்ணிமா வச்சு அப்பா ஷாக் ஆகிட்டு நானே பார்த்தோன்னே ப்ரோமோவை வச்சு செய்கிறாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம தினேஷ் ப்ரோவையும் விசித்ரா மேமையும் சொல்கிறாங்க. நம்ம விசித்ரா மேமுக்கும் தினேஷுக்கும் ரொம்ப பகைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இவங்களை இருந்துக்கிட்டு தினேஷ் ப்ரோ சொல்கிறாங்க, நம்ம தினேஷ் முயல் வந்துட்டு நம்ம விசித்ரா மேமுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு விசித்ரா ஒன்றுமே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றுமே தெரியாமல். ஆனால் வீக்கெண்டு வந்தால் மட்டும் யாருமே ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். தலைமை இதை மட்டும் பார்த்துருவான் போல இருக்குது நம்ம கமல் சார். என்னென்னா, விசித்ரா மேம் மட்டும் அந்த டீம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. விசித்ரா மேம் டீம் அங்கே தான், அது உனக்கு தெரியாதா, நீ எபிசோடில் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் மேபி இந்த கண்டென்ட்ஸுக்கு மட்டும் பிக் பாஸ் வந்து சொல்லிக் கொடுத்த கண்டென்ட்டை மட்டும் பேசுவார்னு தோணுது. ஏன்னா மாயா பற்றி எதுவுமே பேசலன்னு தான் சொன்னோம். இந்த வாரமாச்சும் பேசினா நல்லாயிருக்கும். பேசலைன்னா பார்க்கலாம். அப்புறம் ஃபேவரட்டிசம் அண்டு நம்ம கமல் சாருக்கு தான் வருவாங்க. ஏன்னா ஃபேவரட்டிசம்ஸுன்ட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம கமல் சார். இப்போ கமல் சாரே ஃபேவரட்டிசம்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் நம்ம கமல் சார் இருந்துக்கிட்டு இன்னொரு கேள்வி கேட்குறாப்புல, ஏன் விசித்ரா மேம் இதை மட்டும் நீங்கள் கோட்டையை கலைக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அந்த கோட்டை கலைஞ்சிரும் சார், கூடிய சீக்கிரம் கலைஞ்சிரும், அதாவே சரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நாங்களாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஏன்னா மாயா டீமில் இருக்கனால அதாவே சரிஞ்சிரும். ஏன்னா மாயா வந்துட்டு எமோஷனல் கேம் விளாண்டுட்டு இருக்காங்களே, அதனால் அவங்களே சரிச்சு விட்ருவாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயாவையும் விசித்ராவையும் குத்தி பண்ணுறாப்புல. ஆனால் விஷ்ணு இந்த வாரம் தான் நல்லா பயப்படாமல் பயங்கரமாக பேசுகிறாப்புல. நம்மளால் லாஸ்ட்டில் சொல்கிறாப்புல, நான்லாம் தனித்தனியாக ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் டீம்னு தெரியுது. அவங்களாம் அப்பையிலேருந்தே டீமியா, நீ மாயா பூர்ணிமா பார்த்தாதாயா தெரியும். நீ மாயா எபிசோடே நீ மாயா பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏன்னா டீமே இருந்தது அவங்க தான். இப்போ தான் எல்லாருமே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ஒரு டீமாக இருக்காங்க. அண்டு நீ இருந்துக்கிட்டு இப்போ தான் டீம் பார்க்குறேங்கிற. அப்பையிலேருந்தே அவங்க 2 பேர் டீமு தான். இது உனக்கு தெரியாமல் நீலாம் பேச வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. என்னன்னா, நம்ம தினேஷ், விஷ்ணு அண்டு அர்ச்சனா அண்டு தினேஷ், மணி, ரவீனா இவங்களை மட்டும்தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இவங்களெல்லாம் இன்னும் கேட்கல ப்ரோமோவில். நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.